கிராமத்து சுட்ட கத்திரிக்காய் வெங்காய தால்சா குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முளைத்த வெங்காய செடி கீரை ஒரு கட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு, 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் சிறியது நறுக்கி வச்சுக்கணும். சாம்பார் பொடி 3 தேக்கரண்டி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி சாறை நான் அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காயை முழுசாக அப்படியே 4 மட்டும் அறுத்து வச்சுக்கணும். வெங்காய கீரையை நறுக்கி வச்சுக்கணும். சீரகம், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காயில் இந்த மாதிரி 4 அறுத்துருக்கோம். அதுக்குள்ளே மஞ்சள் பொடியை நம்ம விட்டுருக்கணும். விட்டுட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு லைட்டாக சுடணும். இப்படி சுடுறனால அதோட சுவை இன்னி நமக்கு கூடும். அதால் சாம்பார் மிக சுவையாக வரும். இப்படி திருப்பி விட்டு அப்படியே சுட்டுக்கணும். லைட்டாக சுட்டால் போதும், கருக விடாமல் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ரொம்ப அடுப்பில் காட்டாமல் லைட்டாக தீயில் நம்ம காட்டிக்கிறணும். இப்படி செய்யும்போது நம்ம உடலுக்கு நல்லா வலிமை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சுட்டு வச்சுக்கணும். அதாவது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானிலையில் சீரகத்தை மட்டும் வறுத்துக்கணும். அது நன்றாக வறுத்ததும் எண்ணெயை நல்லெண்ணெயை 50 மில்லிலிட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நன்றாக சீரகம் வதங்கியதும் கறிவேப்பிலையை போட்டுக்கணும். கடுகையும் போட்டுடணும். அதில் நம்ம வெங்காய கீரையை நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நன்றாக கிளறி விட வேண்டும். அப்புறம் நறுக்கி வச்ச சிறிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம சுட்ட கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து நன்றாக கிளறி விடணும். அந்த கத்திரிக்காய் நம்ம இப்போ அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். அடுத்து அரைத்து வைத்த தக்காளி விழுதை சேர்த்துக்கணும். நன்றாக அதை கிளறி விட்டலாம். தக்காளி நன்றாக வதங்கியதும் மிளகாய் பொடி, அதாவது சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அளவு தண்ணி சாம்பாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நன்றாக கொதிக்கும் பதத்தில் வேக வைத்த பருப்பை நம்ம சேர்த்துக்கணும். இப்படி செய்கிறனால சாம்பார் மிகுந்த ருசியுடன் நமக்கு இருக்கும். அதுவும் நம்ம கத்திரிக்காவை சுடும்போது அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நன்றாக கொதித்து வரும்போது நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை. Please subscribe our channel. Thank you.